வணக்கம். உங்கள் ராஜ்குமார். ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி போட்டிருக்கேன். இப்போ மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லோரும் செலக்ட் ஆகிட்டு ஒரு காலேஜில் போய் செட்டில் ஆகிருப்பீங்க. கங்க்ராட்ஸ் ஃபார் ஆல் அகெயின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒரு கல்லூரி நிர்வாகம் வந்து ஒரு மாணவனை சேர்க்கறதுக்கு வந்து நிறையா ஸ்ரத்தை எடுக்கிறீங்க. அதாவது வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி அட்மிஷன் கூப்பிட்றீங்க, ஃபீஸில் வந்து கன்செஷன் பண்ணுறீங்க, அதே மாதிரி நிறைய ஆட்ஸ் கொடுக்குறீங்க, நிறையா ஏஜென்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுறீங்க. இது எல்லாமே பண்ணுறது தான். ஓகே, ஃபைன், லெட் இட் பி. ஸோ நீங்கள் இது எல்லாமே பண்ணுறப்ப உங்களோட நோக்கம் என்னவாக இருக்கணும்? ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் உள்ளார கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு கல்லூரியின் நோக்கம். ஆனால் வந்து என்ன ஆகுது இந்த இடத்துல அப்படின்னால் வந்து பசங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மணி ப்ராடக்டாக, ஒரு காசு தான் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க இவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அந்த பசங்களுக்கு வந்துடுது. ஒன்ஸ் இட் கேம், அந்த பசங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னதான் நல்லது பண்ணி நம்ம இது பண்ணியிருந்தாலும் வந்து இட் வில் நாட் ஸ்டாண்ட். ஸோ டு பி ஃப்ராங்க் வந்து காலேஜஸ் வந்து அட்மிஷன் டைமில் என்ன பேசுகிறாங்களோ அதை அந்த 4 இயர்ஸ் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா 3 இயர்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா இட் வில் பி அ பெட்டர்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் லைஃப். ஸ்டூடெண்ட் லைஃப்க்கு அது ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல வர்றேன். காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்னென்ன செய்யணும், ஃபஸ்ட் இயர் சேர்ந்த பசங்களுக்கு என்னென்ன செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம். இது கல்லூரி நிர்வாகத்துக்கு மட்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு காலேஜில் சேர்கிற பசங்களுக்கு நல்ல நீங்கள் ஒரு கேரிங் ஆட்டிடியூட் எடுத்துக்கணும். ஃபார் டே ஸ்காலர் ஆர் ஹாஸ்டல், கேரிங் ஆட்டிடியூட்னா அவங்க மேலே ஒரு சிறப்பான கவனத்தை எடுத்துக்கிற இதை வந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து இது பண்ணிக்கணும். ஏன்னா இத்தனை நாள் வந்து பேரண்ட்ஸ் கையில் இருந்திருப்பாங்க. அவங்க புதுசாக காலேஜ் வரும்போது ஹாஸ்டலில் ஒரு 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டே ஸ்காலர் ஒரு 50% இருப்பாங்க. அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிற அவங்க மீது வந்து அதீத கவனம் செலுத்தி அவங்கள நல்லா கொண்டு வர வேண்டிய பொறுப்பு கல்லூரிக்கு இருக்குங்கிறத மாணவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கிறீங்க, பெற்றோருக்கு தெரிவிக்கிறீங்க. ஆனால் அது நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறதுல வந்து நிறையா காலேஜ் வந்து அதில் வந்து விட்டுடுறாங்க. என்ன அப்படின்னால் வந்து ஜஸ்ட் லைக் தட், ஓகே அட்மிஷன் பண்ணியாச்சு, அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுடுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் அவங்க வந்து தடம் மாறாமல் போகிறதுக்கோ, டிசிப்ளின் வைஸ் நல்லா வர்றதுக்கோ, அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலோ இதை அவங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா பேரண்ட்ஸ்ட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் நீங்கள் நல்ல பேர் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஜாயின் ஆகிட்டாங்க, ரைட். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அடாப்டபிலிட்டி இந்த மீன்ஸ்னால், ஸோ அந்த கல்லூரிகளில் வந்து அதாவது சில பேர் ஹாஸ்டலில் இருப்பாங்க, சில பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க டே ஸ்காலர், சில பேர் இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த காலேஜை அடாப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு அந்த அந்த பசங்க எடுத்த காலேஜை அவங்களுக்கு ஒரு பிடித்தமான சூழலை நீங்கள் உருவாக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் கூப்பிட்டு போகணும். அதே மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து, தன்னம்பிக்கை பேச்சாளர்களை கூப்பிட்டு வந்து, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணிங்கனாலும் பசங்களுக்கு ஓகே இந்த காலேஜ் மேலே ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். எடுத்தோன்னே ஃபஸ்ட் அவர் வந்து மேக்ஸ் ஈக்குவேஷனையும் வந்து செகண்ட் அவர் பைத்தான் ப்ரோக்ராமையும் நீங்கள் வந்து அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த அவர் டெஸ்ட்டு வச்சிங்கன்னா அவனுக்கு அந்த காலேஜ் மேலே விருப்பமே இல்லாமல் போயிடும். ஸோ திஸ் இஸ் த சினாரியோ தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்கக்கூடியது அவன் மேலே டேக் கேரிங் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். செகண்ட் வந்து அவனுக்கு அடாப்டபிலிட்டியை கொண்டு வரணும். அடாப்டபிலிட்டி கொண்டு வந்தால் மட்டும்தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அடாப்டபிலிட்டி கொண்டு வர்றதுக்கு நம்ம சில விஷயங்கள் எடுக்கிறோம். வெளியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறோம், ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ நிறைய பேர் கிராமப்புற மாணவர்கள் வந்து வந்திருப்பாங்க ஒரு காலேஜ்க்கு. நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருப்பாங்க, தே டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், அது இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் சிபிஎஸ்சிலேருந்து வந்திருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். அது ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றணும். ஆக்டிவிட்டி இந்த சென்ஸ்னால் வந்து ஒரு அந்த கிளாஸில் அந்த இங்கிலீஷுங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு செமஸ்டருக்குங்கிறத மறந்துட்டு ஒரு சாட்டர்டே ஆர் எனி அதர் டேஸ், வீக் டேஸில் ஒரு ஈவினிங்கில் வந்து அவங்களுக்கு ஜிடி குரூப் டிஸ்கஷன்ஸ் ஒரு டாபிக் கொடுத்து அந்த குரூப் டிஸ்கஷன்ஸில் அவங்கள பேச வைக்கிறது, அவங்கள வந்து ஸ்டேஜ் ஏற்றி விட்டு ஒரு டாப்பிக்கை பற்றி பேச சொல்கிறது அவங்க கிளாஸ்மேட்ஸ்குள்ளேயே.
ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ஃபியர் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஓகே நம்ம அந்த காலேஜ் எடுத்ததில் ஒரு பயன் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதே மாதிரி வந்து நல்ல ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க வைக்கிறது. ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் பிஃபோர் த கிளாஸ் வந்து ஒரு நல்ல ஹிந்து நியூஸ் பேப்பரோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு இதை படிக்க வைக்கிறது. ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை வந்து அவங்கள ரீட் பண்ண வைக்கிறது. இது வந்து அவங்களுக்கு ஸ்போக்கனை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த காலேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அது வேறு ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் ஆகட்டும், ஜிடி குரூப் டிஸ்கஷன் ஆகட்டும், அல்லது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஆகட்டும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய லெவலில் இருக்குது. அது ஒரு ஃபன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸாக கொண்டு வந்தாங்க அப்படின்னால் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக அமையும் அந்த இடம். அதே மாதிரி வந்து 3 months ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டு மாதிரி நடத்தினோம்னா இட் வில் அட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பேசிப்பாங்க, வந்து இந்த காலேஜில் இதெல்லாம் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் தனியாக போடுறாங்க, அதே மாதிரி கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டு வைக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, டேக் கேர் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பையன் மார்க் குறையிறான், மேத்தமெட்டிக்ஸில் வீக்காக இருக்காங்கன்னா செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்டு என்னென்ன பேசிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த மேக்ஸில் வந்து ஸ்டேபிள் ஆகிற மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து எல்லாத்தோடைய சப்ஜெக்ட்ஸ்க்கும் பேசிக்காக இருக்கும் இன்ஜினியரிங்கில். அதை கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போயிட்டே இருக்கிறப்ப இன்டர்னல் டெஸ்ட்டில் அவன் மார்க் கம்மியாகிறப்ப அவங்களுக்கு ஒரு செஷன்ஸ் வச்சு என்ன மாதிரி ஏன் இதில் கம்மியாகுதுங்கிறத ஆராய்ஞ்சு அதில் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் முடிகிறதுக்குள்ளே அவங்க கம்யூனிகேஷனில் இருக்கணும், அடாப்டபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்க வச்சுருக்கணும். இந்த கல்ச்சுரல்ஸ், டெக் ஃபெஸ்ட்டு இந்த மாதிரி நடத்துகிறதுலையும் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா பசங்க ஒன்லி படிப்பு மட்டுமே இருக்கிற மாதிரி காலேஜ் இது அப்படிங்கிறத வெளியில் சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ் ஃபன் கிளாஸஸும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு பிளானிங் போட்டு அவங்க ஃபஸ்ட் இயருக்கு வந்து இது மாதிரி தான் கொண்டு போனால் தான் நெக்ஸ்ட் இயர் ஆட்டோமேட்டிக்காக த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் வந்து நமக்கு அட்மிஷன் நடக்கும். இல்லைனா டெஃபினட்டாக நடக்கவே நடக்காது. ஸோ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, வந்து அட்மிஷன் வந்து அந்த டைம் நம்ம பேசணும்னா போதும் வந்துடும், நம்ம ஏதாவது அந்த டைமில் வந்து 2-3 விஷயங்கள் சொன்னால் வந்துடும். அப்படியெல்லாம் டெஃபினெட்லி இட் வில் நாட் ஹேப்பன். இட் வில் ஹேப்பன் ஒன்லி பை வேர்ட் ஆஃப் மவுத் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். வேர்ட் ஆஃப் மவுத் பசங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த மொமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம அட்மிஷன் பண்ணிக்கலாமே தவிர லாங் ரன்னுக்கு யூ கான் வித்ஸ்டாண்ட். எனி இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், பேசிக் திங்ஸை வந்து நம்ம சரி பண்ணி அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா கொண்டு போகலை அப்படின்னால் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேரண்ட்டும் ஃபஸ்ட் இயரில் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகணும், நம்ம பசங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும், நல்லா சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி மந்த்லி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களோட அலுமினி ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டு வந்து ஒரு டாப்பிக்கில் அவங்கள பேச வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வைக்கலாம். வேறு யாரையோ கூட்டு வர்றதுக்கு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸே நீங்கள் கூட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு காலேஜ்னு எடுத்துகிட்டா ஒரு 1000 அலுமினி இருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்தால் நல்லா கம்யூனிகேட் பண்ணக்கூடியவங்க, வெதர் இட் மேபி இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனியில் ஷேர் பண்ணாங்கன்னா தட் வில் பி அ மோட்டிவேஷன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம்னா அவங்க ஃப்ரீயாகவும் பேசுவாங்க, ஏன்னா அவங்களோட ஜூனியர்ஸ் தானே, ஸோ ஃப்ரீயாகவும் பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 2 இது இருக்கும், 2 நல்ல விஷயங்கள் இருக்கும். ஒன்று அவங்க ஸ்டூடெண்ட்டையே கூப்பிட்டு வர்றது சீஃப் கெஸ்ட்டாக, இன்னொன்று அவங்க கண்டிப்பாக பசங்கக்கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால இது பெனிஃபிட். வேறு யாரையோ கூப்பிட்டு வர்றதுக்கு அவங்களோடதை சொல்கிறதுக்கு அந்த அலுமினி ஸ்டூடெண்ட்ஸே வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பசங்கக்கிட்ட வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபீட்பேக் வந்து வாங்கணும். ஃபீட்பேக் இந்த சென்ஸ் என்னென்னா வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கா, ஃபுட்டாக இருக்கட்டும், ஹாஸ்டலாக இருக்கட்டும், ஜிம் ஃபெசிலிட்டி இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கட்டும், அந்த ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு மேனேஜ்மெண்ட்னா யாருன்னா நிர்வாகமே உட்காரணும். நாட் ஓன்லி பிரின்சிபால் அண்ட் ஹெச்ஓடிஸ். நிர்வாகமே உட்கார்ந்து என்னென்ன இருக்குங்கிறத சொல்லி அதில் மேக்ஸிமம் ஒரு 70% நிவர்த்தி பண்ண பார்க்கணும். ஏன்னா நிறையா காலேஜில் வந்து பிரின்சிபலோடைய எல்லா டெசிஷனும் முடிஞ்சிடும், மேனேஜ்மெண்ட்டுக்கே போகாது. அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டு தான் காசு போடுறாங்க, அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனைகள்னு தெரிஞ்சுக்கணும், அதை சரி பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கணும். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னால் வந்து நெக்ஸ்ட் இயர் அட்மிஷனுக்கு ஸ்லைட்லி த மேனேஜ்மெண்ட் கேன் ஃபீல் த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியும், அட்மிஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத.
ஸோ ஆட்டோமேட்டிக்லி பை வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ஒரு இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னால் வந்து நெக்ஸ்ட் இயர் அட்மிஷனுக்கு ஸ்லைட்லி த மேனேஜ்மெண்ட் கேன் ஃபீல் த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியும் அட்மிஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத. ஸோ ஆட்டோமேட்டிக்லி பை வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு வெளியில் வந்து இட்ஸ் லைக் நம்ம காற்று மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் வந்து பரவுறதுனால ஈஸியாக வந்து அட்மிஷன் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் ப்ராசஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ். ஏன்னா நீங்கள் நிறையா மெம்ஸ் பார்க்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் பாவங்கள்னு போட்டு வந்து பேரண்ட்ஸ் வர்றப்ப நல்லா மாலை போட்டு வரவேற்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா மெம்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம நல்லா பார்த்து டேக் கேர் பண்ணிவிட்டு அவனுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணோம்னால் யாருக்கிட்டையும் நம்ம ஃபோன் கால் பண்ண தேவையில்லை, ஏஜென்ட்ஸ் எல்லாம் பிடிக்க தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த், பசங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டை, ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டை வச்சு நம்ம அட்மிஷன் கொண்டு வந்துடலாம். திஸ் இஸ் த ரியல் சினாரியோ. அதை ஃபாலோ பண்ணிங்கனால் மட்டும்தான் வந்து இது நடக்கும். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு கல்லூரிகள் பண்ண வேண்டியது. ஒரு கல்லூரிகள் பண்ணக்கூடாதது என்ன இருக்குன்னா, அட்மிஷன் டைம் அப்போ நிறைய ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? மேனேஜ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, அட்மிஷன் ஆஃபீஸர்ஸும் கொடுக்குறாங்க, டீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அட்மிஷன் வந்து பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவங்க அட்மிஷன்ஸ் வந்து நிறையா பொய்களோ இல்லை அந்த டைமில் ஒரு சமாளித்து நம்ம சொல்லிடணுமோன்னு நிறையா சொல்லிடுவாங்க. காலேஜில் வந்து ஃபீஸ் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஒரு பெரிய பர்டனாக இருக்குது. ஒரு 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் சொல்கிறது. ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா ஒரு 6 பேருக்கு ஃபீஸ் கட்டுற பர்டன் இருந்தால் ஃபைன் போடாமையோ இல்லை ஃபைனை குறைச்சி வாங்கியோ இல்லை அவங்களுக்கு டைம் கொடுத்தோ நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். அவங்களுக்கு கிளாஸில் வெளியே நிப்பாட்ட வைக்கிறது, அவங்களுக்கு இன்டர்னல் கம்மி பண்ணுறது, ஆப்சன்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களால் என்ன நடக்கும்னால் வந்து காலேஜ் மேலே வெறுப்பு தான் உண்டாகும். ஸோ உண்மையிலேயே அந்த பையன் நல்லா படித்து அந்த பையனால் காசு கட்ட முடியலன்னா அதை மேனேஜ்மெண்ட்டு பார்த்து கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு காலேஜஸ் வந்து முன்னேறி வர முடியும். ஏன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்கிட்ட இறங்கி போகிறீங்க, ஏஜென்ட்ஸ்கிட்ட இறங்கி போகிறீங்க, அப்புறமா வந்து கால் பேசி வந்து அட்மிஷன் பிடிக்கல இறங்கி போகிறோம்னா அந்த பையனை சேர்த்ததுக்கப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் அந்த ஃபீஸை கலெக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி குட். 60 பேருமே லேட்டாக கட்ட போகிறது கிடையாது. ஒரு 6-5 பேர் தான் லேட்டாக கட்டுவாங்க. அந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸும் சரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நடந்துக்கிறதும் வந்து ரூடாக நடந்துக்காமல் வந்து ஒரு நல்ல விதமாக நடந்துக்காங்க. சரியா? மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டிஸ் 90% ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ் நல்லாவே நடந்துக்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு 10% ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஏதோ ஒரு டென்ஷனில் அவங்கள ஹர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இருந்தால் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு நல்ல ரேப் ஓவர், இப்போ மேனேஜ்மெண்ட் காசு தான் போட முடியும். நல்ல ரேப் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த வருஷம் அட்மிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்போ வந்து ஃபேக்கல்ட்டிஸும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து டேக் கேர் பண்ணி நல்லா கொண்டு வர முடியுமோ அதை ட்ரை பண்ண பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் காலேஜ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். இல்லை இப்படியெல்லாம் பண்ண முடியாது, நம்ம வந்து அட்மிஷன் போடுறோம், நாங்கள் எங்கள் ரூல்ஸ் இதுதான், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னால் ஓகே, வெல் அண்ட் குட். அப்போ நம்ம எல்லாத்துலேயும் வந்து தரமாக இருக்கிறது பையன் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒன்று. ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டில் வந்து ஒரு நியர்லி டு 40 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆர் தேர். நியர்லி டு 40, ஆனால் எக்ஸாக்ட் கவுண்ட் தெரில, 30 to 40 கண்டிப்பாக இருக்கும். அந்த 40 டீம்டு யூனிவர்சிட்டிஸோட ஸ்ட்ரென்த் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 200 இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய வந்துருச்சு. கடந்த 5 வருடம் to 7 வருடத்துக்குள்ளே நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்துருச்சு. அப்போ அதில் வந்து ஈஸியாக அட்மிட் ஆகிக்கிறாங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அப்போ பசங்க வந்து ஈஸியாக ஒரு டிகிரி வாங்கணும்னா அங்கே போயிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி நடக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து பேஸ்ட் அப்பான அவங்களோட பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். வந்து காலேஜ் போகிறதுலையும் நிறையா வந்து சிக்கல்கள் அங்கே இல்லை, டிகிரியும் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பசங்களோட இது வந்து என்ன ஆகும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிவிட்டு ரொம்ப காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட நீங்கள் எடுத்துக்கிற டேக் கேர் வந்து அவங்கள எங்கேயும் வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னால் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிக்கிறதுனால நம்மளோட மெஷர்ஸை வந்து நல்லா பண்ணிக்கல அப்படின்னா, என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணுமோ, ஸ்டூடெண்ட் வெல்ஃபேருக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கலை அப்படின்னால் another member will catch this fish and go. That's all. சார் இன்னொருத்தர் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு, பிரெட் அண்ட் பட்டர் வந்து இன்னொருத்தர் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. திஸ் இஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி.
ஸோ அவங்களும் பையனும் பார்த்தோன்னா பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்குது, ஓகே இங்கே நல்லாயிருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சேர்ந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அண்டு டேக்கிங் கேர் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கான நகர்வு நம்ம போக முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரம் ராஜ்குமார்.